எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வார்த்தையை ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானே உன் தேவன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நானே சொல்லுங்க. நானே உன் தேவன். தேவன். நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் உங்களோட தேவன். நீங்க என்ன சொல்லணும்? அவர் தான் எனக்கு தேவன். ஆமென். ஆமென். நானே உன் தேவன். இங்கிலீஷ்ல I am the Lord. நான் தான் தேவன். ஆமென். இன்னைக்கு நீங்க எந்த சிந்தையில எந்த சூழ்நிலையில வந்திருக்கலாம், நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். உங்களுக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த தேவன் படத்துல உருவாக்கப்பட்ட தேவன் அல்ல. ஆமென். அந்த தேவன் சிலுவையில இருந்தாரு. அந்த தேவனை நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவர் சிலுவையில தொங்கினார் தான், உண்மைதான். அதை நான் மறுதளிக்கல. ஆனா ரொம்ப பேருக்கு இன்னும் இயேசு சிலுவையிலே தொங்கிட்டு இருக்காருன்ற ஒரு எண்ணம். ஆமென். 2000 ஆண்டுக்கு முன்பாக இயேசு சிலுவையிலிருந்து உயிர் தெழுந்துட்டார். இன்னும் ரொம்ப பேர் சிலுவையை நினைச்சு அழுந்துகிட்டு, நினைச்சு புலம்பிக்கிட்டு, நினைச்சு ஒண்ணு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலிருந்து மரித்து 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்துட்டார். ஹல்லேலூயா. அவர் ஜீவிக்கிறார், ஜீவனா இருக்கார், உயிரா இருக்கிறார். இன்னைக்கு அவர் வாழ்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எப்படி நடந்து போய் ஓடி ஆடி காடியில பறக்குறீங்க, கப்பையில பறக்குறீங்களோ, அதை காட்டிலும் பல மடங்கு தேவன் இந்த பூமிக்கு மேல வாசம் செய்து கொண்டே இருக்கிறார். இயேசு ஜீவிக்கிறாரியா? அவருடைய வார்த்தை தான் நானே உன் தேவன். இன்னைக்கு தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார். நீங்க தேவனை அறிந்து கொள்ளுங்க. அந்த தேவன் உங்களோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை விட்டு தேவன் விலகல தெரியுங்களா? ஆண்டவர் சொல்றாரு, வாக்குத்தத்தம் பண்றாரு மோசேட்ட மட்டும் சொல்லல, யோசுவாட்டி அதே சொல்றாரு. நான் மோசேக்கு சொன்னது போல உனக்கு சொல்றேன், நான் உன்னை விட்டு விலகவும் இல்ல, உன்னை நான் கைவிடுறது இல்ல. அவர் விலக மாட்டார். அவர் உங்க கூட தான் இருக்கிறார். ஆமென். நீ விசுவாசித்தினா, நீ நம்பினா, நீ அறிக்கை செய்தினா, நீ அப்படி வாழ்ந்தீனா, தேவன் உன் கூட தான் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சிலவங்க அறிவுல வளர்ந்தவங்க என்ன பண்றாங்கன்னா, அவர் பரலோகத்துல சிங்காசனத்துல இருக்காரு, அவர் அங்கிருந்து இறங்கி வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷமாவது எடுக்கணும்னு சிலதுங்க நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுது, அவரோட வருகை நொடி பொழுதுதான். நினைச்சா நடந்துரும். அவர் இப்படி பார்த்தாலும் நடந்துரும். சூப்பரான ஒரு இன்சிடென்ட் பைபிள்ல என்ன ரொம்ப தொட்டது என்ன தெரியுங்களா? இயேசுவோட ஒரு பார்வை பேதுருவுடைய இருதயத்தை மாத்தினது. அவ்வளவு சூப்பர் நேச்சுரலான ஆண்டவர். யார் நம்ம தேவன்? சும்மா இல்ல. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம தேவன் நம்ம தேவனை சில நேரத்தில் எப்படி தெரியுங்களா நம்ம பார்க்கிறோம்? நல்லா பார்க்குறீங்க. நம்ம காடியில் என்ன முடியும் போது பெட்ரோல் பம்ப் தேடும் பாருங்க. அந்த நேரம் தேவனை என்ன முடியுதுல, எங்கடா இயேசு? உனக்கு என்ன முடியுதோ என்ன முடியலையோ உன் கூடயே தான் இருக்கிறார் இயேசு. ஹல்லேலூயா. இந்த இயேசுவை தேவன் எப்படி தெரியுங்களா பார்க்கிறோம்? ஏதோ ஒரு சூழ்நிலையில, ஏதோ ஒரு காரியத்துல நம்மளுடைய இமோஷனல் ஒரு இமோஷனல் நம்ம அப்படியே வேதனைப்பட்டு அழும்போது அப்பதான் உணர்றோம் இது இயேசுவோட அன்பாச்சு. நீ சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நீ அழுந்துகிட்டு இருந்தாலும் சரி, தேவன் உன் கூட தான் இருக்கிறார். வசனம் சொல்லுது, நானே உன் தேவன், உனக்கு வேற தேவனே இல்லை, வாய்ப்பே இல்லை. நீ தேடி போகாத, நம்பி வாழாத. இவரை தவிர வேற எந்த தேவன் உனக்கு இல்ல. இல்ல, கனவு காணாத. அல்லேலூயா. நீ கலங்கினாலும் சரி, திகழ்ந்தாலும் சரி, அவர்தான் உனக்கு தேவன்.
அவரை தவிர வேற தேவன் இல்லை. வேற யாரும் உன்னுடைய நினைவுகளை, உன்னுடைய ஆசைகளை, உன்னுடைய தீர்மானங்களை, உன்னுடைய விருப்பங்களை, உன்னுடைய சித்தத்தை அவரை தவிர வேற யாரும் பூர்ணமா தெளிவா புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன் வேதத்துல சரி எத்தனை பேருக்கு தலையில முடியும்? பாசர் இன்னைக்குதான் வெட்டிட்டு வந்திருக்கேன், யா பாசர் இந்த கேள்வி கேட்கறீங்கன்னு நினைக்கிறேன். வசனத்தை வச்சு சொல்றேன், நம்மளுக்கு கூட கணக்கு தெரியாது. நம்மளுக்கு கூட தெரியுமா சார்? ஆனா அவருக்கு தெரியுமா? ஃபிங்கர் டிப்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அந்த ஃபிங்கர் டிப்ஸ்க்கு அடையாளமே இதுதான். தேவன் நம்மளுடைய முடிகளை கூட கணக்கு வைத்திருக்கிறார். ஐயா தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஐயா கலங்காதீங்க. நீங்க ஏதோ நினைச்சு ஆண்டவர் விட்டு தூரம் போய்கிட்டு இருக்கீங்க. ஆனா தேவன் உங்களை விடல. நீ எவ்வளவு தூரம் போனாலும் உங்ககிட்ட வந்துகிட்டே தான் இருக்காரு. தாவீது சொல்றேன், நான் மரண இருள போய் படுத்திருந்தாலும் அங்கே நீங்க இருக்கீங்க. ஆண்டவர் நம்மளை தேடி வராரு. ஆண்டவர் ஒரு நாள் உங்களை விட மாட்டாரு. நீங்க நினைக்காதீங்க ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு, ஆண்டவர் கைவிட்டுட்டாரு, ஆண்டவர் என்னை பார்க்கல, ஆண்டவர் என்னை நினைக்கல, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அநியாயம் பண்ணிட்டேன், நான் துரோகம் பண்ணிட்டேன், நான் இப்படிப்பட்ட பாவங்களா செஞ்சுட்டனால ஆண்டவர் என்னை விட்டுட்டாரு. இல்ல, நீ எப்ப தேவன்கிட்ட திரும்புன்றது அவர் பக்கத்துல தான் நிக்கிறார். நீ திரும்பு, உனக்கு நான் பலத்தை கொடுக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. அவர் விலகல. அவருடைய கருணை, கிருபை, இரக்கம் உன்னை விட்டு விலகல. சூழ்நிலை மாறி இருக்கலாம், உன் குடும்பத்தோடைய ஐக்கியங்கள், உன் குடும்பத்தில் இருக்கிற விதங்கள் மாறி இருக்கலாம். ஆனா தேவன் உன்னை விட்டு விலகவே இல்லை. நம்புங்க, அதான் உண்மை. பொய்ய நம்புறீங்க, ரொம்ப சீக்கிரத்தை நம்பிடுறீங்க. உண்மையை சொல்றேன், நம்புங்க. ஆமென். எத்தனை பேர் ஆசையா இருக்கீங்க தேவனோட வார்த்தையை பார்த்து கண்டுபிடிக்கணும்? சரி, அதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் டைம் பிரதர் வந்திருக்காரு. எந்திருக்கிறீங்களா பிரதர்? ப்ளீஸ் கையில தட்டி அவரை வரவேற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஆராதனை முடிஞ்சு போகும்போது அவர்கிட்ட பழகுங்க, பேசுங்க, பிரேசல் சொல்லுங்க. தொடர்ந்து அவர் சபைக்கு வர கர்த்தர் ஆசீர்வதிப்பார் பிரதர். God bless you. இன்றைக்கு தேவனோட வார்த்தையா சக்கரியாவா? அது யார் பாஸ்டர்னு கேட்காதீங்க என்கிட்ட. பழைய ஏற்பாடுல ஆகார், மீகா பக்கத்துல தான் சக்கரியா. சரிங்களா? சக்கரியா சக்கரியா 10ஆம் அதிகாரம். மலாக்கிக்கு போறதுக்கு முன்ன, சரிங்களா, கம்பாஸ்க்கு போறதுக்கு முன்ன எப்படி தம்போயோ அதே போல மலாக்கிக்கு போறதுக்கு முன்ன சக்கரியா அங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை போய் பிடிச்சிருங்க. சக்கரியா இவர் யாரு அப்படின்னு சொல்லி உங்களை அறிமுகப்படுத்துறேன். ஆமென். சரிங்களா? எல்லாரும் நல்லா அழகா இருக்கீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. எல்லாம் அழகா இருக்கீங்க. சரி, உங்களை தான் சொல்றேன். நீங்க என்ன முறைக்கிறீங்க? எங்களுக்கு தெரியும், நாங்க அழகா இருக்க வீட்லயே பார்த்துட்டோம். எது சொன்னாலும் தப்பா இருக்கு. ஆமென். கிறிஸ்துவுக்குள்ள சந்தோஷமா இருக்கு. ஆமென். சக்கரியா 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம். சக்கரியா chapter 6 verse 10 verse 6 to 9. சக்கரியா 10ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 9வது வசனம். நல்லா கவனமா கேளுங்க. இந்த சக்கரியா யாரு அப்படின்னு கேட்டா உங்களுக்கு நான் சொல்றேன். ப்ராஃபட். இவர் பழைய ஏற்பாடுல ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி. மைனர் தீர்க்கதரிசி. மேஜர்ல யாருன்னு பார்த்தா நம்ம யாரு, சாமுவேல், இவங்கெல்லாம் மைனர். இவரு சக்கரியா மேஜர், சின்ன தீர்க்கதரிசின்னு. சரி, இவர் ஜனங்கள் மத்தியில, ராஜாக்கள் மத்தியில தேவன் செய்ய போகிறத தேவன் சொன்னதை ஜனங்கள் மத்தியில கொண்டு வரதுதான் இந்த சக்கரியாவோட வேலை. நல்லா கவனமா கேளுங்க. அதே போல இன்னைக்கு தேவன்கிட்ட சேர வேண்டிய நம்ம, தேவனோடு நடக்க வேண்டிய நம்ம,
தேவனை நம்ப வேண்டிய நம்மள்ட்ட ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, தேவனுடைய ஆவியை, பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நம்மளை எல்லா விதத்திலையும் கற்றுக் கொடுப்பார், போதிப்பார், நம்மளை அலர்ட் பண்ணுவார். சோ அந்த மாதிரி பழைய ஏற்பாடுல சக்கரியா அவரை தேவன் இங்க பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம். இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் தியானிப்போம். இந்த வசனத்தை படிப்பாங்க பாருங்க. 6ஆம் வசனமா, நான் யூதா வம்சத்தாரே. பாருங்க, நான் யூதா வம்சத்தாரே. யூதா அப்படின்னா யூதா ஒரு தேசம் இல்ல ஒரு கோத்திரம். 12 ட்ரக்ஸ் இருந்துச்சு. 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் யூதா கோத்திரம். ஆமென், அல்லேலூயா. யூதா கோத்திரம். இஸ்ரவேலுக்கு 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் யூதா. தேவன் வாக்கு பண்றாரு, என்ன சொல்றாருன்னா சக்கரியா மூலமா, நான் யூதா வம்சத்தாரை, நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி. பாருங்க, அவர் சொல்றாரு, இந்த ட்ரக்ஸ், இந்த கோத்திரத்தை நான் பலப்படுத்துவேன். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனை ஏற்றுக்கொண்டவங்க, தேவனை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை நம்புறோம். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எப்பயும் நம்மளை பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். தேவனை நம்புகிறவர்களை தேவன் பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். தேவன்கிட்ட நீ எதை முறையிட்டாலும், எதை ஜெபிச்சாலும், நீ தேவன்கிட்ட எதை பேசினாலும் உன்னை ஆண்டவர் பலப்படுத்துவார், விட மாட்டார். அப்ப இங்க வசனம் சொல்லுது, சக்கரியா சொல்றாரு, நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை. கவனமாக இப்ப சொல்றாரு, ஒரு மனுஷனை காட்டுறாரு. முத கோத்திரத்தை சொன்னாரு, அடுத்து சொல்றாரு ஒரு மனுஷனை. இன்னைக்கு ஆண்டவரை நம்புகிறோம், தேவனை விசுவாசிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், அதனால தேவனோட பலன் வருது. அது போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது போதாது. இங்க சக்கரியா 2வது சொல்றாரு, நான் யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து. இது ரொம்ப முக்கியம். தேவனிலிருந்து நீ பலன் பெற்றுக்கொள்றது, தேவனிலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றது, தேவனிலிருந்து நன்மை பெற்றுக்கொள்றது நல்லது. ஆனா தேவன் உனக்கு தருகிறது ரட்சிப்பு. யோசேப்பின் வம்சத்தாருக்கு, ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்றாரா, ரட்சிப்பை தராரு. அப்படின்னா ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல சக்கரியா மூலமா தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் இந்த ஜனங்கள் சொல்றாருன்னா, இந்த ஜனங்க இதற்கு முன்பாக பாபிலோன் தேசத்துல அடிமைத்தனத்துல இருந்தாங்க, ஸ்லேவ். எதனால தேவ ஜனங்கள் அடிமையா போறாங்கன்னா, அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாம, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி தராம, தேவன் விரும்பாத காரியத்தெல்லாம் அவங்க விரும்பி செய்கிறதெல்லாம் அவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருந்த போது, சக்கரியா 10ஆம் அதிகாரம் 6-9, அந்த ஜனங்க தேவனுடைய சொந்த ஜனங்க, ஆனா தேவனுக்கு கீழ்ப்படியாம, கீழ்ப்படிய மாட்டார். ஆண்டவர் செய்யாத வாக்குத்தத்தம் பண்ணுவாரு, தீர்க்கதரிசனம் மூலமா பேசுவார், தீர்க்கதரிசனம் மூலமா பேசுவார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தேவனுக்கு தலை வணங்காமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவருக்கு விரோதமானதை செய்யும் போது அவர்கள் இந்த பாபிலோன் தேசத்துல அடிமையா போறாங்க, ஸ்லேவ். இன்னைக்கு ரொம்ப தேவ பிள்ளைகள், ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவங்க, சபையில ஊழியம் செய்யறவங்க, தேவனுக்காக வைராக்கியமா இருந்தவங்க ரொம்ப பேரு இன்னும் உலகத்துக்கு அடிமையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள விடுதலை ஆக்கதான் இயேசு கிறிஸ்து அவர் ரட்சிப்பை தந்திருக்கிறார். உன்னை என்னை விடுதலை ஆக்கிறதுக்கு தான் தேவன் ரட்சிப்பை தந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பு எதுக்கு தெரியுங்களா? நீங்க உங்களை அடையாளம் கொள்றதுக்கோ, உங்களை நீங்க வெளிப்படுத்துறதுக்கோ, நீங்க இப்படிப்பட்ட மனுஷன்றதுக்கு காட்டுறதுக்காக இல்ல. இருள் இருக்கிற நம்மள வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டியது இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு மட்டும்தான் நம்மளை விடுதலை ஆக்க முடியும். அந்த ரட்சிப்பு தான் தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும். இன்னைக்கு சக்கரியா சொல்றாரு, யோசேப்பின் வம்சத்தாருக்கு, யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப
பண்ணுவேன். ஆண்டவர் இங்க சொல்றாரு, ஒருவேளை நீங்க என்னை விட்டு தூரம் போனாலும், நீங்க எனக்கு விரோதமாய் அக்கிரமங்கள் செய்தாலும், நீங்க அடிமையா ஆனாலும், என்னால உன்னை அந்த சூழ்நிலை விடுதலை ஆக்கி என்னோட பலனையும் என்னோட ரட்சிப்பையும் என்னால உனக்கு தர முடியும். அல்லேலூயா. சபை தராது, விசுவாசி தர மாட்டாங்க, லீடர் தர மாட்டாங்க, பாஸ்டர் முடியாதுன்னு. ஆனா தேவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆண்டவரை நம்புகிறவன், தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறவனை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. சக்கரையா சொல்றாரு, யோசேப்பின் வம்சத்தார். இன்னைக்கு அநேக பேர் தேவனை குறித்து, தேவனோட மேல் நம்பிக்கை குறித்து ரொம்ப ஜனங்க மறந்து வாழ்றாங்க. இன்னைக்கு அநேக பேர் தேவனை குறித்து, தேவனோட வார்த்தைகள் குறித்து ரொம்ப தூரத்தில் இருக்கிறார். ஆனா கர்த்தருடைய நம்பிக்கை என்ன தெரியுங்களா? அவர் திரும்பவும் உன்னை சேர்த்துக் கொள்ள முடியும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. சபையில இருக்க பாஸ்டர் சொல்வாரு, அவன் பிரயோஜனமே இல்ல, அவன் எதுக்கு பயன்பட மாட்டான், அவனை சபை கொண்டு வந்தா சபையில குழப்பம் தான் அவர் சொல்லுவாரு. ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, என்னால திரும்பவும் உன்னை சேர்த்துக் கொள்ள முடியும். மகிழ்படுத்துங்க ஆண்டவர். தேவன் நல்லவர், ரொம்ப நல்லவர். நீங்க ஆண்டவர் நம்ம எப்படி தெரியுங்களா? திருப்பியும் உங்களுக்கு உதாரணத்தை கொண்டு வரேன். ரொம்ப பேருக்கு ஆண்டவர் டாக்டரா என்றாங்க. வியாதி நேரத்துல ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். சிலவங்க ஜெபிச்சுட்டு டெஸ்ட் பண்றாங்க. என்ன டெஸ்ட் பண்றாங்க? பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, சுகமாவலையே சொல்லி திருப்பி பாஸ்டர் கொண்டு போறாரு, போய் ஒரு ஜெபம் பண்ணும், பாஸ்டர் சுகமாக்கிட்டு. ஏன்னா ஆண்டவர் என்ன, ஆண்டவர் பாஸ்டர் என்ன டெஸ்டா, டெஸ்ட் கிட்டா, டெஸ்ட் கிட், இந்த ஃபீவருக்கு டெஸ்ட் கிட்டா, அந்த மாதிரி ஆண்டவருக்கு டெஸ்ட் கிட் பண்றாங்க. இங்கே பரிசோதனை எல்லாம் இங்கே படிக்குள்ள, வேனுக்குள்ள நடக்குது, காடிக்குள்ள நடக்குது. இங்க இருந்து அந்த டேப்லெட் போறக்கிட்டே நடக்குது. பாஸ்டர் நீங்க ஜெபிச்சீங்க, பவர் பத்தல, உனக்கு பவர் வேணுமா? பவர் வேணுமா? வேணும். ஒரு பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி பாரு, எவ்வளவு பவர் வருது. ஐயா, தேவன் மேல நம்ம எப்படி தெரியுங்களா சார்ந்து இருக்கணுமா? அவரே மகா பெரியவரும், அவரே கிருபை உள்ளவரும், அவரே எனக்கு நீதியை நன்மையை செய்கிறவரும் என்று சொல்லி அவரே சார்ந்து இருக்கணும். இங்க சக்கரையா சொல்றாரு, நான் பலப்படுத்தி, நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்துவேன். உங்களை தேவன் பலப்படுத்துவார். எந்த சூழ்நிலைகள் எது வந்தாலும் தேவனோட பலம் உங்களுக்குள்ள இருக்கு. விசுவாசிங்க, அறிக்கை செய்யுங்க. ரொம்ப பேருக்கு என்ன தெரியுங்களா ஒரு எண்ணம், எனக்கு நிறைய பலம் இருக்குல்ல, எதுக்கு தேவனோட பலம்? ஐயா உண்மைதான், நீ நினைச்சது, நீ செஞ்சது 100% உண்மைதான். பலன் உள்ளவனுக்கு தேவனோட பலன் இல்ல, பலன் இல்லாதவனுக்கு தான் தேவனோட பலன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய சூழ்நிலையில பலன் இல்லாம இருக்கிறோம், பலனற்ற போய் இருக்கிறோம். சாம்சோன் எல்லாம் இழந்து பலனற்ற இருக்கிறான். அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். ஒரு தடவை, ஒரு விச எனக்கு மனம் இறங்குங்க, கர்த்தருடைய பலன் இறங்குது. ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பலனற்று போது நீங்க ஆண்டவரை நினைத்துக் கொள்ளுங்க, தேவன் மேல விசுவாசமா இருங்க, கர்த்தர் நம்மளுக்கு பலனா இருக்கிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையில தேவன் பலத்தை கொடுப்பார். சூழ்நிலைகள் நம்மளுக்கு விரோதமாய் தீமையா இருக்கும், அந்த இடத்துல ஆண்டவரோட பலத்துல நம்பி இருங்க, கர்த்தர் பலத்தை தருவார். இன்னைக்கு அநேக பேர் தேவனோட பலத்தை பார்க்கிறது இல்லை. இங்க சொல்றாரு, தவறு செய்த இந்த யூதா கோத்திரத்தை ஆண்டவர் சொல்ற, நான் பலப்படுத்துவேன், திரும்பி வர என்னால பண்ண முடியும், என்னால எல்லா சூழ்நிலையும் மாற்ற முடியும், உன் வாழ்க்கையில எல்லா போராட்டத்தையும், எல்லா கண்ணீரும் பாடுகளும் என்னால மாற்ற முடியும். ஆமென். அல்லேலூயா. தேவன் அப்படி பாருங்க. நம்ம தேவன் எப்படி பார்க்கிறோம்னா, தேவன் கிட்ட பழைய ஏற்பாடுல, பழைய ஓல்ட் டெஸ்டமென்ட்ல எல்லா ஜனங்களும்
முக்கியமா பாவம் செய்தவங்க புறஜாதிகளாம் அப்பயே யூதர்கள் சொல்லிட்டாங்க, நீங்களாம் புறஜாதிகள் தேவனை தேடக்கூடாது, தேவன்கிட்ட நீங்க வர முடியாதுன்னு சொல்லி அவங்களாம் தேவனை விட்டு தூரம் இருந்தாங்க. அவங்க தேவனை பார்க்க முடியாது, அவங்களாம் புறஜாதி, அவங்களாம் வேற தேவர்களை வணங்குகிற ஜனங்கள் கூட்டங்கள் சொல்லி இந்த தேவனை பார்க்க முடியாம இருந்தது போல இந்த காலத்திலும் அநேக ஜனங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட அநேக பேர் தூரம் இருக்கிறீங்க, ஆண்டவர் கிட்ட வர முடியல. ஆனா உங்களுக்கு அதை நான் திருப்பி உங்களுக்கு நினைவு மூட்டுறேன், ஆண்டவர் உங்களை தூரப்படுத்தல, ஆண்டவர் உங்க பக்கத்திலே தான் இருக்கிறார். நீ தேவனை கூப்பிட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உனக்கு பதில் தருவார். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராய் உன் கண்களை ஏழு, வானத்தையும் பூமியும். சூப்பரா பேசுறாரியா வார்த்தை. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் என்ன பண்ணுவாரா? உனக்கு என்ன பண்ணுவார்? ஒத்தாசை செய்வார், உனக்கு பதில் தருவார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் கூட இருக்கிறாரியா? அவர் விலகல. நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் விலகி இருக்கிறாரு, நான் தவறு செய்தனால, தப்பு செய்தனால, என் வாழ்க்கையில இந்த தீமை நடந்தனால ஆண்டவர் தூரம் இருக்கிறாரு. இல்ல, அவர் திரும்பியும் எடுத்து உன்னை பயன்படுத்த முடியும். மனுஷன் தான் சொல்ல முடியாது, ஆகாது, கூடாது. சமுதாயம் சொல்லும், குடும்பம் சொல்லுவாங்க, நண்பர்கள் சொல்லுவாங்க. நிறைய இடத்துல தேவனுடைய அந்த எண்ணங்களை மனுஷனால் அறிஞ்சு கொள்ள முடியாது. ஒரே ஒருத்தர் இருக்கிறார் பாருங்க, மறைஞ்சிருக்கிறார். யார் தெரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர். அவர் வந்து சொல்லுவார், அவர் இருந்தா நீ பலன் அடைஞ்சிருவார், அவர் இருந்தா உற்சாகமாயிருவார், அவர் இருந்தா உன்னை பலப்படுத்துவார், அவர் இருந்தா உன்னை டீல் பண்ணுவார், அவர் இருந்தா உன்னை விடுதலை ஆக்குவார், அவர் இருந்தா உன்னை வழி நடத்துவாரியா. கானானை போய் அடைய எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் போய் சேர்ந்தார்களோ அதே போல உன்னை எண்ணி நன்மையினால் நடத்துகிற ஆவியானவர் கூடவே இருப்பார். தேவன் விலகவே மாட்டாரியா. சொல்றாரு, நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். அப்படின்னா நான் வந்து அவங்களை உறுதிப்படுத்துவேன், வாழ வைப்பேன். ஆமென். வேதத்துல யோபுடைய மனைவி நினைச்சாங்க யோபுடைய சட்டை இதோட முடிஞ்சிருச்சு, அவன் செத்தான். அந்த நம்பிக்கையில தான் யோபுடைய மனைவி யோபு விட்டுட்டு போனது. ஆண்டவர் மட்டும் யோபு மனைவிட்ட புறப்பட்டு அனுப்பி, அம்மா பொண்ணு, நீ தயவு செஞ்சு தப்பான முடிவு எடுத்துறாத, தேவன் யோபு சுகப்படுத்த போறாரு. அவன் இதை காட்டிலும் 4 மடங்கு. எத்தனை மடங்கு? 4 மடங்கு, 2 மடங்கா? நான் படிச்ச பைபிள் 4 படிச்சு 2 மடங்கு அவன் பெருகிடுவான், அவன் மாறிடுவான், கர்த்தர் அந்த அளவுக்கு உயர்த்திடுவாரு அப்படின்னு யாராவது வந்து யோபோட மனைவிட்டு சொல்லியிருந்தா எங்கேயாவது யோபு மனைவி விட்டுட்டு போயிருப்பாங்க. நீங்க ரொம்ப பேர் இதுதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஐயோ கவனிக்காம விட்டுட்டோமே, பார்க்காம வச்சுட்டோமே. அடுத்த சப்ஜெக்ட் போங்க. நண்பர்கள் அவங்க என்ன சொல்றாங்க? யோபோட மனைவி வர சொல்றோம், தேவனை என்ன பண்ணிரு, தூசிட்டு உயிரை நல்ல மனைவியில சூப்பரான மனைவி. எல்லாருக்கும் அந்த மாதிரி மனைவி கிடைச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாரும் உயிரை விட்டுரு. ஆனா ஆண்டவர் அப்படி நினைக்கவே இல்லை. யோபோட வாழ்க்கையில தேவனோட திட்டம் அப்படியும் இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு காரியத்தை சிந்திச்சு ஆண்டவரை தூரமா வச்சு பாக்குறோம். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா வசனத்தை தெளிவுபடுத்தி வாசிமாத, அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன், என்னால நிப்பாட்ட முடியும். ஆமென். நீங்க நினைக்கிறீங்க முடியாது, உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான். உங்களால முடியாது, என்னால முடியாது. எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கவலை, எவ்வளவு எதிர்ப்பு, எவ்வளவு கடினம், எவ்வளவு பிரச்சனைகள், என்னால முடியாது. ஆனா எனக்குள்ள இருக்கிறவர் அவர் பெரியவர், அவர்னால் கூடாதது ஒன்றுமே இல்லை. சொல்றாரு, நீ எனக்கு விரோதமா தான் இருந்த யூதா,
கோத்திரம் எனக்கு விரோதமா தான் இருந்துச்சு. ஐயா, இந்த யூதா கோத்திரத்துல ஒரு ஹிஸ்டரி இருக்கு, ஒரு சரித்திரம். எத்தனை பேருக்கு பைபிள்ல தாவீது தெரியும்? டேவிட் கிங் தெரியும். ஆண்டவர் வந்து இந்த தாவீத சாமுவேல் மூலமா அபிஷேகம் பண்ணிட்டு அவன் எதுக்கு ராஜாவா ஆர்டெயின் பண்ணாங்கன்னா இஸ்ரேலுக்கு ராஜாவா தான் ஆர்டெயின் பண்ணாங்க இல்லையா? கண்ணாடி இல்லையா? ஆர்டினேஷன் அப்படிதான் நடந்துச்சு. இவன் எந்த தேசத்துக்கு, இஸ்ரேலுக்கு எந்த தேசத்துக்கு ராஜாவான்னு ஆர்டெயின் பண்ணாங்க? சவுல். ஆனா அவரோட பிராக்டிகல் எங்க போனாரு? எங்கமா? காஜாங்கா யூதாக்கு தான் போனாரு. பென்யமீன் கோத்திரமும் யூதா கோத்திரத்தையும் அவர் என்ன பண்ணாரு? அங்க ராஜாவா சில நேரங்கள்ல தேவனுடைய அந்த லீடிங்க வேறவே இருக்கும். நான் டெக்னிக்கல் டிகிரி படிச்சிருக்கேன், என்ன கொண்டு வந்து அக்கவுண்ட்ல போட்டுருக்காங்க. தட் இஸ் காட் டிசிஷன், நாட் yours self. நீ நினைக்கலாம் நான் இன்ஜினியர் படிச்சேன், பாரு நான் இந்த இடத்துல குப்பை கொட்டிட்டு இருக்கேன். உன்னை ஆண்டவர் குப்பை கொட்ட அங்க அனுப்பல. அங்க இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி வெளியே வீசிட்டு ஒழுங்கா செய்யும் தான் தேவன் அனுப்பியிருக்க. நீ நின்று அது சரியாகுன்றது தேவனோட திட்டம். நீ போனாலும் அது நடக்கும்ன்றது தேவனோட சித்தம். உன் மூலமா தேவ மகிமை படத்துக்கு தான் ஆண்டவர் அனுப்புறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நமது ஆண்டவர் வந்து யோனாட்ட சொல்றாரு 1ஆம் அதிகாரத்துல, நீ வந்து நினைவேக்கு போ, அவங்களோட அக்கிரமங்கள் என்னோட சமூகத்துல வந்து எட்டுது. நம்ம செய்யற அநியாயம் அட்டில எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த நினைவு அவங்க செய்யற அக்கிரமங்களை, பாவங்களை தேவ சமூகத்துல டிஸ்டர்ப் பண்ணுது. அவரு யாரை கூப்பிடுறாரு? யோனாவை கூப்பிடுறாரு. நீ போடு. தலைவர் என்ன செஞ்சாரு? அதையா நம்மளுடைய மனுஷனோட புத்தியே, மனுஷனோட எண்ணமே அவர் சொல்லும்போதெல்லாம் தலையாட்டிடும். ஆனா நடந்து போகும்போது நம்மளோட சுபாவத்தை வெளிப்படுத்தவும் பாருங்க, நம்மளுடைய கேரக்டரை காட்டவும் பாருங்க. என் ஊழியத்துல, நான் என்னோட ஊழியத்துல நிறைய பார்ப்பேன். வரும்போது அப்படியே பாஸ்டர் ஜோமண்ணுங்க, பாஸ்டர் நான் வேலைக்காக இந்த பிசினஸ்க்காக ஜோம் பண்ணு, நானும் விசுவாசமா ஜோம் பண்ணு. அந்த இடத்துல ஆண்டவர் கொஞ்சம் தான் உயர்த்துவார். நல்ல வேலை தாவீது மேல் உயர்த்தல, கொஞ்சம் தான் உயர்த்துவாரு. அதோட அவங்களோட சுபாவங்கள், அவங்களோட கேரக்டர், அவங்களோட தீர்மானங்கள், அவங்களோட எண்ணெல்லாம் மாறிடும். ஆனா சில நேரத்துல எங்க 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 வீட்டுல சொல்லுவாங்க, பூனை அடிச்சா பாவமா, ஆனா அது செய்யறத பார்த்தா, செய்யற குறும்ப பார்த்தா, அந்த மாதிரி விசுவாசிகள் சில நேரத்துல கண்ணீரோடு வந்து பசர் ஜெபிங்கன்னு சொல்லும்போது எனக்கு வேதனையா இருக்கும். ஜெபம் பண்ணிட்டு பிறகு அவங்க செய்யற காரியத்தை கேட்கும் போது, ஐயோ ஆண்டவரே என்ன தேவனே, ஐயா அந்த ஜனங்களை தேவன் எப்பொழுதும் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். நம்ம செய்கிற காரியங்களை, அது தீமையும் தேவனுக்கு விரோதமா தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் நம்மளை தேடிதான் வராரு. அவர் உங்களோட கூட இருக்கிறார். நினைவேடைய பாவங்களை அவங்க மனம் திரும்ப தேவன் யோனாட்ட பேசுறார். அந்த தேசத்துல போய் மனம் திரும்ப செய். எவ்வளவு பெரிய நல்ல தேவன், நம்மளை அதிகமா நேசிக்கிறார். நம்மளுடைய இருள் வாழ்க்கையை, பாவ வாழ்க்கையை, நம்மளோட அக்கிரமான வாழ்க்கையை, நம்மள கைவிட்டப்பட்ட இருக்கிற நம்மளை நேசித்து நம்மளை அணைத்து தேவன் நடத்த விரும்புகிறார். சொல்றாரு பாருங்க, ஆசிமா தொடர்ந்து. நான் யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்கப்படுவேன். நான் நிறுத்துவேன். என்னால முடியும். உங்க வாழ்க்கையில தேவன் இருந்தார்னா, நீ விழுந்தாலும் தேவன் உன்னை நிறுத்த
ஆமென். நம்பதான் நம்பாம இந்த ரொம்ப இமோஷனலுக்கு இடம் கொடுக்குறோம். ரொம்ப சுயமா இமோஷனல் அது இங்கிலீஷ்ல உணர்ச்சிக்கு இடம் கொடுக்குறோம். உணர்ச்சி வசப்பட்டு நிறைய வார்த்தைகளை கொட்டிடும். உணர்ச்சி வசப்பட்டு நிறைய காரியங்களை பேசிடும். உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்திடும். செய்துட்டு போகும்போதுதான் நம்மளுடைய உணர்வு பேசும். இப்ப எதுக்கு இது செய்த, இப்ப எதுக்கு பேசின அப்படின்னு நினைச்சு, ஆமா நான் தவறாக பேசிட்டேன், ஏதோ கோபத்துல பேசிட்டேன், எமர்ஜென்சி பேசி. ஐயா, தேவன் அப்படி இமோஷன்ல பேசுகிறவர் அல்ல. அவர் நிறுத்தி நிதானித்து தெளிவா நம்மளுக்கு நன்மைகளை செய்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில சொல்றாரு என்னால நிலைநிற்க செய்ய முடியும். அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன். நான் அவர்களுக்கு இறங்குறேன். யார் இறங்குறா? உங்களுக்கு யார் இறங்குவா? தேவன் இறங்குவார். நான் புதிய ஏற்பாடு சொல்றேன், பழைய ஏற்பாடு சொல்றேன். இந்த சாம்சன் எதனால கண்ணு போச்சு? சுவிசேஷம் சொன்னனாலயா, அற்புத அடையாளம் செஞ்சதுனாலயா, இல்ல தானியேல் போல சாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ அப்புறம் 3 வேளை ஜெபம் பண்ணனால கண்ணு போடுச்சா? சொல்லுங்களேன். என்னக்கா? தயிர் சாப்பிட்டனாலயா? எதனால அவன் கண்ணு போச்சு? கண்ணை ஏன் கொடுக்குனாங்க? தெரியாது பாச. இல்லையா, நீ அப்படி சொல்லக்கூடாது. பாவம் செய்தனால, பாவத்தின் பலத்தினால அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு விலகி போடுது. ஆமா தானே? அவனுக்கு பலன் போடுச்சு. அவனுக்கு மேல தேவனுடைய அந்த ஆவி இல்லாதனால அவன் சிறைப்பட்டு அவனோட கண்ணு பிடுங்கப்பட்டுச்சு. ஆமா தானே? ஆமா தானே? ஆனா அந்த தேவன் அவன் மனம் திரும்பி கூப்பிடும்போது அந்த தேவன் இறங்கினாரா இல்லையா? ஏன் அவன் பாவி தானே? தேவன் கொடுத்தது இறந்து போனது தானே ஆதாம் மேரி. ஆமா தானே? நம்ம தேவனை நான் காக்க உங்களுக்கு உணர வைக்கிறேன். உங்க தேவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிங்க. அதுக்காக நீங்க தப்பு பண்ணி கூப்பிட்டீங்கன்னா வருவார். அதுக்கே நான் சொல்லல. லோ, உங்களை எப்படி பேசுறதா இருக்கு, அப்படி பேசுறதா இருக்கு, தெளிவா கேளுங்க. ஆண்டவர் நம்ம பக்கத்திலே தான் இருக்காரு. உன்னை அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய நீதியின்படி, அவர் வரப்போகிற அந்த நியாய தீர்ப்பின்படி வாழதான் ஆண்டவர் உன்னை மன திரும்ப வைக்கிறார், உன்னை வாழ வைக்கிறார். ஆமென். அவர்னால உன்னை நிலைநிற்க முடியும். அவர் உன்னை கட்ட முடியும். அவர் நீ செய்கிற எல்லா ஜெபத்துக்கும் தேவன் அதை பதில் தருகிறவரா இருக்கிறார். தொடர்ந்து வாசிமா. நான் அவர்களுக்கு இறங்கினேன். அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல் இருப்பார்கள். நான் அவர்களை தள்ள மாட்டேன், அவர்களை ஒதுக்க மாட்டேன், அவர்களை மறக்க மாட்டேன். தேவன் நம்மளை மறக்காத தேவனியா? ஆமென். அதனாலதான் நீங்க அந்த பாட்டுல வச்சு பாருங்க, என்ன மறக்காதீங்க, என்ன மறந்திடாதீங்க, உங்க சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்க. அவர் நம்மளை மறக்க மாட்டார். He never forget. எப்பொழுதும் எந்த சூழ்நிலையும் அவர் நம்மளை மறக்க மாட்டார். நம்ம கூட சில நேரத்தில் சாப்பிட்ற நேரத்தில் மறக்கிறோம். சாப்பிட்டு முடிஞ்சானே அந்த இடத்துல பாசல் போவாரு. பாசல் கேட்பாரு, ஏமா உங்களை பார்த்தாங்கன்னா ஞாபகம் வருது, சோறு ஜோ பண்ணாம சாப்பிட்டு இருக்கேன் பாஸ், சாப்பிட்டே முடிச்சிட்டேன். மறந்துடுவாங்க. தாவீது சொல்றான், ஆபத்து நாட்களை நான் அவரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் எனக்கு என்ன பண்ணுவார்? அற்புதம் செய்வாரா? மறுத்து அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மளுக்கு நன்மைகளை, தீமையிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி உன்னை அவருடைய
நீங்க அதை பெற்றுக்கொள்ளணும். நீங்களும் நானும் தேவனோட பிள்ளைங்க. புரிஞ்சுக்கீங்க? நீங்க தேவனோட பிள்ளைங்கன்னா தேவனோட ஆலயத்துல தேவ பிள்ளைகளாக அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அது தேவ பிள்ளைகளுடைய கடமை, அது அன்பு, அது பொறுப்பு. அதான் தேவனுக்கு செய்கிற உகந்த காணிக்கை. நீங்க தேவனோட பிள்ளைகள். உங்களை எல்லா சூழ்நிலை மத்தியிலும் அவர் மறக்காம, அவர் உங்களை கைவிடாம நிலைநிற்க வைக்கிறார். ஆமென். நீங்க ரொம்ப பிள்ளைகள், தேவ பிள்ளைகள். ஆண்டவர் விரும்பாத மந்திரங்களையும் இருளான காரியங்களையும் மேஜிக்கான விஷயங்களை தேவ பிள்ளைகள் ரொம்ப நம்புறாங்க. வீட்டுல ஒரு 15-14 வயசு பையன், அண்ணன் தம்பிங்க, அப்பா அம்மா போய் பாக்குறாங்க. என்னடா செய்றீங்க? பையன் சொல்றான், அந்த இந்த காசு வச்சு இது போட்டா அப்படியே போகும். என்னது என்ன செய்யல, என்ன நம்ம சொல்லணும். அந்த காசு வச்சு ரத்தம் போட்டு அப்படியே போனா அப்படியே போகும். பிஜி போய் சரி, ஏதோ ஒண்ணு தெரிஞ்சவங்களுக்கு பாத்துக்கலாம். அப்பா அம்மாட்ட சொல்றாங்க, நாங்க இந்த பாய் கீழே விளையாடுறோம் அப்படின்னு. அப்பா அம்மா சொல்றாங்க, பார்த்து விளையாடுங்க ஐயா, சரியா? பார்த்து கவனமா விளையாடுங்க. நாளைக்கு அம்மாக்கு சொல்லி கொடு, அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுப்பா, நாங்க 2 பேரும் விளையாடுவோம். ஐயா, அந்த காரியம் நீ அந்த ஆவியின் கிரியை, அந்த பிசாசு கிரியிலே அவன் நாமத்தை சொல்லும் போது அந்த கிரியை எல்லாம் நீ போய் ட்ரை பண்ணாதீங்க. பாஸ்டர் சொன்னாரு, என்னன்னு பாருங்க. நான் சொன்னது நிறைய பைபிள் திறந்து பாரு. பாஸ்டர் சொன்ன இந்த கக்கா புக்கான்னு இந்த விளையாட்டு விளையாடாதீங்க. யா, இத நிறைய பேரு எண்ணுகிறாங்க, இத விரும்புகிறாங்க. இந்த விதமான ஆவியின் கிரியை தேவ பிள்ளைகள் நடக்கிறாங்க, அந்த கிரியை கொண்டு வராங்க. இப்ப நீ ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்க, மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்க. பிசாசே ஆவியே வா, பிசாசின் ஆவியே வா, பிசாசின் ஆவியே வானா எது வரும்? பரிசுத்த ஆவி வரும். நம்ம வாழ்க்கையில தேவ பிள்ளைகளா இருக்கிற நம்ம அசுத்தாவின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அசுத்தாவினுடைய வார்த்தைகளை நாமங்களை அறிக்கை செய்யும். அது தெரிய மாட்டுது. இப்போ உள்ள பிசாசுலாம் முன்ன மாரி அடையாளம் சொல்ற பேர் இல்ல. இப்போ உள்ள பிசாசுலாம் லேட்டஸ்ட். சோ பி ஓ கே அப்படின்ற பிசாசோட பேரு. நம்ம என்ன நடக்கும்? இது லேட்டஸ்டா இருக்க. ஓ, இது பைபிள் எங்க இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி அதை சொல்லி ஓ ஓ ஓ அது சாத்தானோட பேருன்னு உங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? நீ தேவனோட வார்த்தையை அறையிறது இல்ல, தேவனோட வார்த்தையை தியானிக்கிறது இல்ல. எல்லா காரியமும் உனக்கு நியாயம் சரின்னு படுகிறது. அது தேவனுக்கு அருவருப்பும் விரோதமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. சிலவங்க தேவ பிள்ளைங்க வந்து ஆலோசனை சொல்லுவாங்க. அன்னைக்கு ஒரு சகோதரர் என்கிட்ட கேட்டார், இந்த நம்ம சபை கேட்டிருந்தாருன்னா இந்த 2 டிவி எடுத்து அவர் காலில் மாட்டிடு, இந்த காதில் ஒண்ணு இந்த காதில் ஏதாச்சும் பாரு அப்படின்னு மாட்டிட்டு போகுது. கேள்வி ரொம்ப கேட்கு. பாஸ்டர், இதான் முதல் தடவை இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க, நான் வீட்டுக்கு ஜோம் பண்ண சொன்னேன், நீங்க வந்தீங்க அப்படின்னீங்க, ஒரு பாட்டை பாடுறீங்க, ஆமேன்னு சொல்லிட்டு போறீங்க. கேட்டுக்கிட்டு கேட்குறேன், வெளியே போறேன். உள்ள கேட்டிருந்தாலும் ஏதோ பேசியிருக்கேன். கேட்டுக்கிட்ட வந்து சொல்றது, வந்தேன், நீங்க கை தூக்கினே ஒரு பாட்டு பாடி ஜோம் பண்ணி போறீங்க. நான் கேட்டேன், நான் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? இயேசு கேட்பார்ல சில நேரத்துல, அந்த மாதிரி நான் என்ன செய்யணும் விரும்புறீங்க? இல்லப்பா சார், நான் எவ்வளோ பார்த்துருக்குறேன், ஒரு கப்பில் தண்ணி எடுப்பாங்க, அவங்க போய் எல்லா இடத்துலும் இயேசு ரத்தம் செய்யும், இயேசு ரத்தம் செய்யும், இயேசு ரத்தம் செய்யும், இயேசு. அதை நீங்க செய்யவே இல்லை. நான் ஏன் தூங்கிட்டு இருக்கு எல்லாத்தையும் தண்ணி தெளிச்சு எழுப்புறதுக்கு வேலையா வந்திருக்கேன்? எனக்கு வேற வேலையே இல்லை. ஐயா, நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சுத்தமா.
அந்த தேவன் தான் நம்ம கூட இருக்கிறார். அதை சொல்றான், 160 சொல்றான், நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்கார சுகமாகும். ஒரு வார்த்தை நாளை விடுதலை தேவனால் தர முடியும். ஆனா நம்ம என்ன சொல்றோம், 10 வாட்டி தண்ணி தெளிங்க பாஸ்டர், அது வந்து அப்பதான் என் வீட்டுல எல்லாம் போயிடும். இயேசு எந்த வீட்டுல போய் தண்ணி தெளிச்சாரு? இப்ப என்னோட கேள்வி. செத்து போன லாசரை கூட தேவன் தண்ணி தெளிச்சு எழுப்பவே இல்லை. ஆனா நம்ம ஆளுங்க சவுத்துக்கு போய், டாய்லெட்டுக்கு போய், ரூமுக்கு போய் தண்ணி தெளிக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல இவங்க விசுவாசி பாஸ்டருக்கு மூஞ்சில பாஸ்டர் பிதாவுக்கு மகன் பரிசுத்த ஆவியினால் எல்லாம் ஆக கடவுதுன்னு பாஸ்டர் கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஐயா, மூட பழக்கம், மூட நம்பிக்கை. அன்னைக்கு கேட்டேன், ஏன் பிரதர் கிராஸ் போட்டிருக்கீங்க? இந்த கிராஸை பார்த்து எத்தனை பிசாசு ஓடி இருக்கு தெரியுங்களா பாஸ்டர்? பிசாசு வரட்ட கிராஸ் வேணும்னா பைபிள் எதுக்கு? விசுவாசம் இருக்கு, ஜெபம் எதுக்கு? எதுவுமே தேவையில்லையா? கிராஸ் எல்லாரும் வாங்கிங்க. அம்மா வீட்டுல அழகான கிராஸ் பார்த்து, இது ஒரு மாதிரி பட்டம் விடுற கிராஸ் மாதிரி இருக்கேன் என்ன நம்ம வந்து தேவ பிள்ளைகள், தேவனால நம்மளை நிலைநிறுத்த முடியும், தேவனால நம்மளை கட்ட முடியும், தேவனால நம்மளை உயர்த்த முடியும். நீங்க தவறான எண்ணங்கள், தவறான சிந்தையில மாறிடாதீங்க. அன்னைக்கு ஒரு பிரதர் சொன்னார் என்கிட்ட, பாஸ்டர் எங்க அம்மா சொன்னாங்க அவங்க ரட்சிக்கப்படாதவங்க, இவர் ஒண்டிதான் இயேசு ஏற்றுக்கொண்டு. எங்க அம்மா சொன்னாங்க, ஐயா புதுசா காடி வாங்கியிருக்க, ஒரு எம்சிகா பழத்தை கட்டியா? நான் சொன்னேன், கட்டிங்க, கட்டுறது கட்டி டெஸ்பெட் வச்சுங்க பிரதர், சம்டைம் ஏதோ மயக்கம் பசி ஏதோ வச்சா ஒரு புளி பிடிச்சி ஒரு ஜூஸ் நினைச்சுங்க. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் தீமையை செய்ய தேவன் ஒரு நாளும் நம்மளுக்கு அனுமதி கொடுக்கல. அவருடைய சித்தத்தை பகுத்தறிந்து அதை தெரிந்து கொள்ளதான் தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறார். அப்ப இந்த வார்த்தைகளை நீங்க பார்க்கும்போது நம்மளை நிலைநிற்க ஏன் ஆண்டவர் இருக்கிறார்னா, திரும்பயுமாய் நீ உலகத்துல இருக்க இருள வாழும்படி அல்ல, நீ தேவனுக்கு விரோதமாய் உன்னுடைய வாழ்க்கையில செய்யும்படி தேவன் உன்னை அழைக்கல. நீ அதுல இருந்து மன திரும்பதான் தேவன் உன்னை அழைச்சிருக்கிறார். தொடர்ந்து வாசிமா. அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்கள் போல். தள்ள மாட்டார் ஆண்டவர், ஒரு நாளும் நம்மளை விட்டு விலக மாட்டார். அவர் தள்ள மாட்டார். God not is reject. இங்கிலீஷ்ல அதான் போட்டுருக்கு, God not reject. நம்மள தேவன் ரிஜெக்ட் பண்றது, தள்ளுறது இல்ல. ஆமென். ஹalleluya, 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 ஹalleluya. மூத்த குமாரன் இளைய குமாரன் தவறு செஞ்சிட்டானே, அப்பாட்ட வந்து அண்ணன் கேக்குறான், எப்படி இவன் இதெல்லாம் போய் ஊதாரியா சுத்திட்டு வந்தவன நீ எப்படி விருந்து வைக்கலாம்? நான் இவ்வளவு நேரம் உன் கூட இருக்கேன். இன்னைக்கு ரொம்ப பேருக்கு இந்த அண்ணனை போல சிந்தை நிறைய. அது முக்கியமா இந்த பைபிள் தூக்குற கூட்டம். இந்த பைபிள் வச்சிருக்க கூட்டம் என்ன சொல்லுதுன்னா, இவ்வளவு நாளா இருக்கிற அவன் ஊதாரியா சுத்திட்டு வந்து அவனுக்கு விருந்து வைக்கிறீங்க சொல்றாரு ஆண்டவரு. சரி, தகப்பன் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு தானா? யாருக்கு? யாருக்கு? உங்களுக்கு தான். நீயா போய் இதெல்லாம் வேறுபடுத்தி இதெல்லாம் தீமையா பேசுற. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் உன்னை நிறுத்த தேவன் வந்ததுக்கு காரணம் என்ன? தீமை அல்ல. உன் வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை செய்ய தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். சொல்லிட்டு வாசிமாத. அவர்கள் என்னால் ஒரு காலும் தள்ளிவிடப்படாதவர்களை போல் இருப்பார்கள். நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். பாருங்க, நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென். சொல்றீங்களா? என்னோட
என்னுடைய தேவன். ஆமென். அவர்தான் நம்மளோட தேவன். எந்த சூழ்நிலை எது வந்தாலும் தேவனை தவிர வேற எந்த காரியத்துக்கும் நான் இடம் தர மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்க முகத்தை பார்த்தா அப்ப பாத்துக்கோமா சார். அப்படியா? இதெல்லாம் பார்க்கும்போது இயேசு எப்படி பார்த்திருப்பாரு? சதுசேரும் பரிசேரும் அந்த மாதிரி தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சதுசேரும் பரிசேரும் ஞாபகம் வருது. அப்ப பார்த்துக்கோமா சார். யாரு ஃபர்ஸ்ட் வராங்களோ ஃபர்ஸ்ட் செட் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் செட். யார் முதல்ல அவங்களே எத்தனை பேரும் அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களெல்லாம் பார்க்க. தேவன் லேட்டா வந்தாலும் அது நான் சொல்ல மாட்டேன், அவர் தான் தேவன். நீங்க அதெல்லாம் சூப்பர். வசனத்தை கேட்டு முடிப்பேன், அந்த கடைசி சொல்றீங்க அது எப்படி தெரியுங்க? உங்களுக்கு தெரியாதா? எல்லாத்துல மாட்டி விட்டுருங்கன்ற மேலே எனக்கு தோணும். ஆமென். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு விசுவாசித்து அந்த வார்த்தையை நம்புகிறோமோ அந்த வார்த்தையினுடைய தேவன் உங்களோட கூட தான் இருக்கிறார். அவர் எப்போதும் உங்க கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். தேவனை நம்பு. எந்த சூழ்நிலை இருந்தாலும் என்ன கைவிடாத தேவன் இவரே. தேவனுக்கு விருப்பம் இல்லையா நீ பாவத்தோடும் அக்கிரமத்தோடும் இருளோடும் விக்கிரத்தோடும் தேவனுக்கு அருவருப்பாக வாழ்கிறது? தேவனோட விருப்பம் இல்ல. உன்னை என்னையும் அதிலிருந்து இருந்து விடுதலை ஆக்குறதா தேவன் விரும்புகிறார். அந்த ஒரு காரணத்தினால்தான் தேவனுக்கு கூட இன்றும் ஜீவிச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆமென். தேவன் ரொம்ப நல்ல தேவன். அவர் ரொம்ப பரிசுத்தமான தேவன். அவர் சொல்லுகிற காரியங்கள்ல நீதியும் நியாயமும் அவருடைய உண்மைத்துவமும் அதில் அடங்கிருக்கு. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும். ஆமென். அதை நம்ம விசுவாசிக்கணும், அதை நம்பணும். வசனம் சொல்லுது பாவத்தை, வசனம் சொல்லுது, நான் சொல்லல, வசனம் சொல்லுது பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ அதை இரக்கத்தை பெறுவான். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, பாவம் என்பது உன்னை நரகத்துக்கும் தேவனுடைய நீதிக்கும் புறம்பாய் கொண்டு போகும். ஆனா அறிக்கை செய்து நீ விட்டு விட்டீங்கன்னா கிறிஸ்துவனுடைய மகிமை, கிறிஸ்துவோட ரத்தம் உன் பாவங்கள் எல்லாம் மன்னித்து உன்னை நீதிமானாய் நடக்க செய்யும். இந்த ஒரு ரகசியம், இதுக்காக தான் தேவன் உங்க கூட என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறார். நம்ம கூட இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நம்மளை நீதியின் பிள்ளைகளாய் மாற்றுவது. அல்லேலூயா. இருளா இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாத்த கிறிஸ்து இயேசுவின் மட்டும்தான் முடியும். அவர்தான் நம்மளை மாத்த முடியும். அப்ப அந்த வசனம் சொல்லுது பாருங்க தொடர்ந்து, நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ஆமென். நீங்க எதை பேசினாலும் ஆண்டவர் கேட்கிறாரு. இப்ப இயேசு சொல்றாரு, பிதாவே இறங்கும். தேவன் செவி கொடுத்தாரா இல்லையா? இன்றைக்கு நீங்க பேசுகிற வார்த்தைக்கு ஆண்டவர் செவி தராரா இல்லையா? பாக்குறாங்க விசுவாசத்தை கொடுக்கிறாரா? கஸ்தூரி கொடுக்கிறான்னா ஏன் சந்தேகம் வருது? கொடுக்கல. இப்படின்றீங்க எதுதாமா? நானே குழப்பிடுறேன். யா நம்ம கூப்பிடுகிற குரலுக்கு தேவன் செவி கொடுக்கிறார். வசனம் சொல்லு. நீங்க இந்த வசனத்தை வச்சு கேளுங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தை பாஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாரு, நாங்க கூப்பிடுகிறதுக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? கொடுங்கன்னு கேளுங்க. இதுதான் நம்மளுக்கு தேவன் கொடுத்த அடையாளம். இதுதான் நம்மளோட வெப்பன். இப்ப நான் துப்பாக்கி வச்சிருக்கிறேன். அக்கா கத்தி எடுத்து வெட்ட வராங்க வச்சுங்களேன். இப்ப வெப்பனை வச்சுக்கிட்டு போக்கையில வச்சிருப்பேன் எடுத்து ஜேம்ஸ் பாண்ட் சுற்றுவனா. இப்ப தேவன்கிட்ட நீங்க பேசணும்னா வார்த்தை வைத்து என்ன 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 கொடுப்பாரா? நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ஆமென். நீ எதை கேட்டாலும், நீ எதை பேசினாலும் தேவன் செவி கொடுத்து கேட்பார்.
நம்ம தான் பேச மாட்டோம். அல்லேலூயா. இப்போ ஒரு போன் முன்னுக்கு இல்ல ஒரு ஃப்ரெண்ட் முன்னுக்கு ஒரு குடும்பத்துல உள்ளவங்கள்ட்ட போன்ல உட்காருங்க, மணிக்கணக்கில் பேசுவோம். ஆண்டவர்கிட்ட 5 நிமிஷம் பேச முடியாது. இப்ப ஜெபம் பண்ண சொல்லுவேன், நான் ப்ரே மீட்டிங்ல பாப்பேன், யூடியூப்ல எல்லாம் ஜெபம் பண்ண சொல்லுவேன். சில ஜெபம் பண்ணிட்டு இருக்க, நான் அப்படியே அபிஷேகத்துல போறேன், அப்படியே போயிட்டு நான் பக்கத்துல அல்லேலூயா இதை கேட்பேன் என்னதான் சொல்லுதுன்னு. பிதாவே, இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நல்லவரே, வல்லவரே, பிதாவே, இயேசுவே, இதே சர்க்கிள் தான் ஓடும். ஜெபம் தாண்டி போகாது. சிரிக்காதீங்க, நீங்க தான் அந்த ஆளுங்க, நீங்க தான் அதை செய்யறீங்க. தேவன்கிட்ட பேசு, அவர் செவி தருவார். கேளு. தகப்பனே, இந்த சூழ்நிலையில நான் விழுந்து கிடக்குறேன், என்னை தூக்குங்க ஆண்டவரே, கேட்டு பாருங்க, கர்த்தர் உனக்கு இறங்குவார். தேவன் தன் பிள்ளைகளுக்கு இறங்காம வேற யாருக்கு இறங்க போறாரு? நம்மளுக்கு இறங்குவார். நம்மளுடைய கூக்குரலுக்கு தேவன் செவி தருவார். வசனம் சொல்லுது, நான் அவர்களுக்கு தேவனாய் இருந்து நான் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். எப்ராயிமர், பாருங்க, எப்ராயிம் இவன் யாரு அப்படின்னு கேட்டா, யோசேப்போட இன்னொரு பையன் எப்ராயிம். அங்க சொல்றாரு, எப்ராயிமர் பராக்கிரமரை போல இருப்பார்கள். பாருங்க, எப்ராயிமுடைய ஒரு கேரக்டர் இல்ல. எப்ராயிம் அப்படின்னா அவங்க எப்பொழுதும் அந்த ஸ்ட்ராங் பீப்பிள், உறுதியா இருப்பாங்க. கிறிஸ்துக்குள்ள நான் சொல்றேன், நின்றீங்கன்னா உறுதியா நில்லுங்க. இந்த ட்ரெயின்ல போகும்போது இந்த லாங் ஆடும் பாருங்க, அந்த மாதிரி உங்க விசுவாசத்துல ஆடாதீங்க, உறுதியா நில்லுங்க. அது முருக மரமா இருந்தாலும் சரி, வேப்ப மரமா இருந்தாலும் சரி, தேவனுக்குள்ள உறுதியா இருங்க. ஆமென். உங்களை அசட்டை பண்ணுகிற காரியம் எது வந்தாலும் தேவன் மேல உறுதியா இருக்கு. நீ விழுந்துட்டியா, நீ சோர்ந்து போயிட்டியா, நீ ஒருவேளை தேவனோட வார்த்தையை கீழ்ப்படியாம நீ விரோதமா போயிட்டனாலோ தேவன்கிட்ட திரும்பி வா, உறுதியா நில்லு. அவர் மன்னித்து உன்னை ஏத்துக்க வல்லவரா இருக்காரு. ஆமென். சரியா இருக்கீங்க. ஒரு தவறு செஞ்சிட்டீங்க, ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு தவறு செஞ்சிட்டீங்க, யாராலையும் மன்னிக்க முடியல, இயேசு மட்டும் மன்னிக்கிறார். எப்படி இருக்கு உங்களுக்கு? நம்ம தேவனே வேதனை உள்ளவர்களுக்கும் கண்ணீர் உள்ளவர்களுக்கும் பாடுகள் மத்தியில் உள்ளவர்களுக்கு தான் அவர் தேவனா இருக்கிறார். மன்னிக்க முடியாத மனுஷர்கள் மத்தியில் அவர்களை மன்னிச்சு ஏத்துக்கிற நல்ல தெய்வம் இயேசு. ஆமென். நம்மளை மன்னிச்சு நம்மளுடைய கண்ணீர் கவலைகளை போக்குற நல்ல கர்த்தர் அவரு. ஆமென். ஒவ்வொரு சபைகளும், ஒவ்வொரு திருச்சபையும் தாய் தன் பாலகனை தேற்றுகிறது போல நம்ம தேவன் ஒவ்வொருத்தரையும் தேற்றுகிற சபையா இருக்க வேண்டிய. ஆமென். ஒவ்வொரு சபையும் தேவ ஜனங்களை ஒவ்வொரு காரியத்திலும் அவங்கள உற்சாகப்படுத்தி, அவங்க கண்ணீரை துடைத்து, அவங்களுக்கு ஒரு புதிய பலனை தேவனோட வார்த்தைகளை தந்து அவங்களை தூக்கி விடணும்யா. அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நிலைநிறுத்த வைக்கிறார். எப்ராயிமர் பராக்கிரமரை போல இருப்பார்கள். மதுபானத்தால் கழிப்பது போல. இத டெலீட் பண்ணிருங்க, இத பிடிச்சுவாங்க ரொம்ப பேரு. அங்க வசனத்துல மதுபானம் வந்துச்சேன்னு சொல்லி அதை பிடிச்சுக்கிட்டு இருக்கிற சில கூட்டம் இருக்கு. இத விட்டு கொஞ்சம் ஜம்ப் பண்ணிருங்க. இதுக்கு ஒரு பெரிய டைட்டில் இருக்கு, இத நான் ஒரு நாளைக்கு பேசுறேன். தொடர்ந்து வாசிமா. மதுபானத்தால் கழிப்பதை போல அவர்களுடைய இருதயங்கள் கழிக்கும். அவர்களுடைய பிள்ளைகளும் அப்படின்னா அந்த இப்ராஹிமுடைய குடும்பம் தேவனுடைய சமூகத்துல பிரியமா இருப்பாங்க, ஆனந்தமா இருப்பாங்க. தேவனை பற்றி ரொம்ப நிறைவா இருக்கிற அந்த குடும்பத்துல அவங்க மட்டும் இல்லையா, அவர்களோட பிள்ளைகளும் அதை கண்டு மகிழ்வார்கள். அவர்களுடைய இருதயங்கள் கர்த்தருக்குள் களி கூறும். பாருங்க, நம்ம யாருக்குள்ள களி கூறணுமா? இந்த இருதயம் எங்க களி கூர்ந்தா நல்லா இருக்கும் தெரியுங்களா? கர்த்தருக்குள்ள களி கூறும்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இருதயம் ஆண்டவருக்குள்ள களி கூர்ந்துச்சுன்னா இந்த இருதயத்துக்குள்ள எப்பொழுதும் தேவனுடைய விசுவாசம் பலன் நம்மளை சுத்தி இருக்கும். எவ்வளவு போராட்டம் வந்தாலும் பயப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், புலம்ப மாட்டோம். ஏன் தெரியுங்களா? இந்த இருதயத்தை பலப்படுத்துகிறவர் கர்த்தர். இந்த இருதயத்துக்குள்ள வாசம் செய்கிறவர் தேவன். அவர் பலத்தை கொடுப்பாரு. சூழ்நிலைகள் எல்லாம் அவர் நம்ம கூட இருந்து எல்லாத்தையும் நடத்தி கொண்டு போவார். அவர் ரொம்ப நல்லவர். ஆமென். தொடர்ந்து வாசிங்க. நான் அவர்களை பார்த்து 8வது வசனம் பாருங்க. நான் அவர்களை பார்த்து பையில் போட்டு அவர்களை கூட்டிக் கொள்ளுவேன், அவர்களை மீட்டுக் கொண்டேன். அவர்கள் பெருகி இருந்தது போலவே பாருங்க, அவர்கள் பெருகி இருந்தது போலவே பெருகி போவார்கள், பெருகி போவார்கள். தேவன் நம்ம கூட இருந்தார்னா நம்ம வாழ்க்கையில குறைவு இல்லை. நம்ம தான் சில நேரத்துல இந்த அல்பையா ரொம்ப சீப்பா வீட்டுல இருக்கிற பொருட்களை பார்த்து தேவனை கணக்கிடும். என்ன ஆண்டவரே இவ்வளவு குறைவா இருக்கிறேன், என்ன ஆண்டவரே எவ்வளவு பிச்சைக்காரனா இருக்கேன், என்ன ஆண்டவரே காடியில என்ன இல்ல, என்ன ஆண்டவரே பர்ஸ்ல காசு இல்ல. இப்போ பர்ஸ்ல காசு கூட கிடைச்சிச்சுன்னா நம்ம ஆண்டவர் பெரியவர்னு. ஏன் நம்மளோட சிந்தை குறைகள் மத்தியில ஆண்டவரை பார்க்கறது இல்ல. நிறைவான தேவன் கூட இருக்கும்போது எல்லா சூழ்நிலையும் அவர் உன்னை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. குறைவுனால அவர் தேவன் அல்ல, அவர் நிறைவா இருக்கிறனால அவர் தேவன். ஆமென். 9வது வசனம் பாருங்க. நான் அவர்களை ஜனங்களுக்குள்ளே இறைத்த பின்பு அவர்கள் தூர தேசங்களிலே என்னை நினைத்து தங்கள் பிள்ளைகளோடு கூட பிழைத்து திரும்புவார்கள். ஆமென். நீ பாருங்க, தெளிவா நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் முடிக்கிறேன். நீங்க இந்த சூழ்நிலையில இருந்தாலும், நீங்க எந்த பாதையில நடந்தாலும் ஆண்டவரை மட்டும் உங்க வாழ்க்கையில விட்டுறாதீங்க. ஆண்டவருடைய தயவும் இரக்கமும் அவருடைய கிருபையும் மறந்துடாதீங்க. அவர் எப்பொழுதும் உங்களை நிலைநிறுத்த தான் தேவன் விரும்புகிறார். ஆமென். கடைசி பரியந்த வரைக்கும் நானே உன் தேவன், I am the Lord. நான் தான் தேவன். அவரை தவிர வேற தேவன் இல்லை உங்களுக்கு. எந்த காரியங்கள் எது வந்தாலும் மரணம் சந்திக்கிறவருக்கு அவர்தான் உங்க தேவன். ஆமென். நீ மரிச்சாலும் பரலோகத்துக்கு போய் அந்த தேவனை தான் ஆராதிக்க போற. ஆமென். இந்த பூமியில வாழ்கிற நீங்களும் நானும் இந்த தேவன் மேல நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ்ந்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார். ஆமென். நம்மளுக்கு பலத்தை கொடுப்பாரு, ரட்சிப்பை கொடுப்பாரு, நிலைக்க வைப்பாரு. ஜனங்களையும் பிள்ளைகளையும் குடும்பத்தாரை கர்த்தர் கட்டுவார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்குள்ள வார்த்தைகளை கேட்டு நீங்க மனம் விலகிறாதீங்க. இந்த வார்த்தையை கேட்டு மன திரும்புங்க. நானே உன் தேவன், அவர்தான் நம்மளுக்கு தேவன். உங்க கணவர்களை பார்த்து ஏதாச்சும் நெகட்டிவா பேசுறா சொல்லுங்க, அவர் என் தேவன், அவர் என்ன நடத்துவார். மனைவி கணவரை பார்த்து ஏதாவது சொல்லிட்டாங்க, கணவர் போயிட்டு ஏதோ ஒரு கோபத்துல ஏதோ ஒரு காரியத்தை செய்யாதீங்க. அவர் உன் தேவன், அதை நினைவுக்கு. இன்னைக்கு சபையில வந்த எல்லாருக்கும் சொல்லுகிறது, நம்ம தேவன் பெரியவர். அவர் எல்லா காரியத்தையும் நம்மளை சரியா நேர்த்தியா எப்பொழுதும் நம்ம நடத்துகிற தேவன். அவர் உங்களை விட்டு தூரம் இல்ல, அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவன் என்னோட கூட இருக்கிறார்னு சொல்லி கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. தேவன் கூட இருக்கீங்க. ஆமென். எத்தனை நம்புறீங்க தேவன் கூட இருக்கிறார்? ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களா? தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். சந்தோஷமா இருக்கீங்களாக்கா? ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். இந்த சிந்தையோடு எழுந்தோடுமா திருவிருந்து ஆராதனைக்கு போவோம். கண்களை மூடி, ஆண்டவரே நீர்